الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي قد آتيتني من الملك وعلمتني من تأويل الأحاديث فاطر السماوات والأرض توفني مسلما وألحقني بالصالحين صدق الله مولانا العظيم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கே எல்லா புகழும் உரித்தாகுக. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் பாக்கியம் பெற்ற இந்த உம்மத்துமார்களின் மீதும் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளிலே ஜும்மா தொழுகைக்காக வேண்டி வருகை புரிந்திருக்கக்கூடிய வர இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆண்களாயினும் இஸ்லாமிய பெண்களாயினும் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உள்ளங்களிலே அவர்களுடைய கல்புகளிலே இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு எண்ணமும் மிக முக்கியமாக அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு துஆவும் அது இன்றியமையாதது. அந்த எண்ணம் இருந்தால்தான் ஒரு முஃமின், அந்த துஆவை கேட்டுக்கொண்டிருந்தால்தான் அவர் உண்மையான முஸ்லீம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போ எல்லா இஸ்லாமிய உள்ளங்களிலும் இருக்க வேண்டிய ஒரு ஆசை, இருக்கக்கூடிய ஒரு ஆசை, ஒரு எண்ணம் என்னவென்று சொன்னால், தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன். இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹு தஆலா எங்களுக்கு நெருக்கடியானதாக கொடுத்திருந்தாலும், விசாலமானதாக அமைத்து கொடுத்திருந்தாலும், கஷ்டமான வாழ்க்கையாக இருந்தாலும், நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நாங்கள் சபர் செய்து கொள்ளுவோம், வாழ்ந்து கொள்ளுகின்றோம். ஆனால் ஒன்றே ஒன்று, அது நடந்தே ஆக வேண்டும், அதற்கு மாற்றமாக இருந்துவிடக்கூடாது. அந்த ஒரு எண்ணம் எல்லா கல்விலும் இருக்கின்றது, இருக்க வேண்டும். அது அல்லாஹ்விடத்தில் கேட்டே ஆக வேண்டும். அது என்ன ஆசை? அது, யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கை நெருக்கடியோ மகிழ்ச்சியோ கஷ்டமோ நஷ்டமோ எப்படி இருந்தாலும் கழிந்து விடலாம், பொறுத்து கொள்ளுவோம், சபர் செய்து கொள்ளுவோம். ஆனால் எங்களுடைய இறுதி நிலை, மரண நிலை, எங்களுடைய வாழ்க்கை முடியும் பொழுது, யா அல்லாஹ், எங்களை நீ ஒரு முஸ்லீமாக மௌத்தாக்க வேண்டும், நான் ஒரு முஸ்லீமாக மரணிக்க வேண்டும். தவஃபனி முஸ்லிமன், என்னை ஒரு முஸ்லீமாக யா அல்லாஹ் நீ மரணமடைய செய்வாயாக. வ அல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், சாலிஹீன்களோடு, உன்னுடைய அருள் பெற்ற நல்லடியார்களோடு எங்களை சொர்க்கத்திலே சேர்த்து வைப்பாயாக என்ற அந்த எண்ணம், அந்த துஆ, அந்த ஆசை இருந்தால் மட்டும்தான் அவர் முஸ்லீம். முஸ்லீம் என்று சொன்னால் இந்த எண்ணம் இருக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது அல்ல, என்னுடைய நிலை, கடைசி நிலை சரியாக அமைந்து விட வேண்டும், ஈமானோடு என்னுடைய வாழ்க்கை முடிய வேண்டும் என்ற ஆசை இருந்தே ஆக வேண்டும். இருந்தால்தான் அவர் முஸ்லீம்.
என்பதனை நமக்கு மார்க்கம் மிக வலுவாக சொல்லிக் கொடுக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த இறுதி நிலையில் ஈமானோடு மௌத்தாகுவது, நல்லடியார்களோடு சென்று என்னை யா அல்லாஹ் சேர்த்தவை என்பதாக துவா கேட்பது முஸ்லிம்கள் என்ற சாதாரண நம்மை போன்றவர்கள் மட்டுமல்ல, இதற்கு எந்த நபிமார்களும் விலக்கல்ல. எல்லா நபிமார்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலே இருந்து நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலே எல்லா நபிமார்களுமே தங்களுடைய இறுதி முடிவு சிறப்பாக ஈமானோடு அமைய வேண்டும், உன்னுடைய திருப்தியான வாழ்க்கை, உன்னுடைய அன்போடு என்னுடைய அந்த ரூஹு பிரிய வேண்டும் என்ற எண்ணம் எல்லா நபிமார்களுக்கும் இருந்தது. அது குறித்து திருமறையில் நம்ம ஆயத்துகளையும் பார்க்கலாம், ஹதீஸ்களில் உண்டான செய்திகளையும் பார்க்கலாம். இப்பொழுது நான் ஓதி காட்டிய ஆயத்தும் கூட திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. திருக்குர்ஆனில் ஒரு சூரா, அந்த சூரா அஹ்ஸனுல் கஸஸ், அழகிய சரிதை என்பதாக அல்லாஹு தஆலா அதற்கு பெயர் சூட்டுகின்றான். அந்த சூறாவின் பெயர் என்னங்க? யூசுப், சூரைய யூசுப். அந்த யூசுப் சூறாவிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வாசகம், நபீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட துஆவை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ நபீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்கள் எல்லோரிலும் ஒரு தனி சிறப்பு பெற்றவர்கள். அவர்களுக்கென்று ஒரு தனி சிறப்பும் இருக்குகின்றது. ஒரு வகையிலே அவர்கள் எல்லா நபிமார்களிலும் ஒரு வகையில் நிறைய சிறப்பிற்குரியவர்களாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை நாம் சொல்லுவதை காண பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய திருவாயாலே அவர்களே சொல்லுகின்றார்கள். ஒரு சஹாபி வந்தார்கள், யா ரசூலல்லாஹ் மன் அக்ரமுன் நாஸ் கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ் மனிதர்களிலேயே மிக மிக கண்ணியத்திற்குரியவர், ரொம்பவும் குலத்தால் கோத்திரத்தால் மிக உயர்ந்த மனிதர் யார் என்பதாக கேட்டார். குலத்தாலும் கோத்திரத்தாலும் கண்ணியத்தாலும் மிக சிறந்த மனிதர் யார் என்றொரு கேள்வி. அக்ரமுன் நாஸ் அப்படின்னா ஸல்லல்லாஹு சொன்னாங்க ஒரே வார்த்தையில், அத்துகாக்கும் லில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் யார் உள்ளச்சம் கொண்டவர்களாக, தக்வாதாரிகளாக, முத்தகீன்களாக உலகிலே வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அன்போடு தக்வாவோடு இருந்து மரணித்தார்கள் அல்லவா, அவர்கள் மிக உயர்ந்தவர்கள் அப்படின்னாங்க. அந்த சஹாபி அந்த பதிலை எதிர்பார்க்கவில்லை. திரும்ப அந்த சஹாபி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மைதான். தக்வா யாரிடம் இருக்குமோ, இறையச்சம் பக்தி இருக்குமோ, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்தவர்கள்தான், சந்தேகமில்லை. நான் கேட்க வரும் கேள்வி என்னவென்று சொன்னால், மனிதர்களுக்கு மத்தியிலே மனித சமுதாயத்திலே மிக மேன்மையாக கருதப்படக்கூடிய மனிதர் யார் என்பதாக கேட்டாங்க. மனித சமுதாயத்தில் மனிதர்களுக்கு மத்தியில் பார்வையில் இது தக்வாவை கொண்டு அல்லாஹ் உயர்த்தினா அது அல்லாஹ் ஆலம், அல்லாஹ்க்கு தெரிஞ்ச செய்தி. அது மனிதர்களுக்கு மத்தியிலே இவர் சிறந்தவர் என்பதாக யாரை பார்த்து நாம் சொல்லலாம் என்றொரு கேள்வி. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூசுப் என்று சொன்னார்கள். நபீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் இந்த மனித சமுதாயத்தில் அக்ரமுன்னாஸ், மனிதர்களிலே மிக மேன்மைக்குரிய கண்ணியத்திற்குரியவர்கள் அப்படின்னாங்க. தன்னை சொல்ல இல்லை. என்ன காரணம்? சஹாபி வந்து கேட்குறாங்க, என்ன எப்படி சொல்லிட்டீங்க என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யூசுஃப அன்னஹு நபியுன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி. இப்னு நபியுல்லா, ஒரு நபியுடைய மகனாக இருக்கின்றார்கள். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அப்புறம் சொன்னாங்க இப்னு ஹலீலுல்லா அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய ஹலீல் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பேரராக இருக்கின்றார்கள். அப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 பிள்ளைகள், ஒருவர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய பிள்ளை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அவர்களின் மகனாக வந்தவர்கள் தான் நபீனா ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் 4வது தலைமுறை நபியாக இருக்குகின்றார்கள்.
அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு எந்த நபிக்கும் இல்லை. அப்போ அக்ரமுன்னாஸ் நபியுடைய குல வழி வந்தவர் என்று சொன்னால் அவரைத்தான் சொல்ல வேண்டும் என்று ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அக்ரமுன்னாஸ் அப்படின்னாங்க. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு இன்னும் பல சிறப்புகளும் உண்டு. அல்லாஹு தஆலா அவர்களை அழகுற படைத்திருந்தான். அழகானவர்கள் மட்டுமல்ல, ஆட்சி அதிகாரத்தை மிஸ்ருடைய அன்றைய மிக பெரும் ஆட்சியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்சி, உலகத்திலே பெரிய ஆட்சி, அந்த மிஸ்ருடைய ஆட்சி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். அதை ஆட்சி புரியக்கூடிய மன்னராக வரைக்கும் உயர்ந்து வருகின்றார்கள். நபியாக இருந்தார்கள், மன்னராக இருந்தார்கள், கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு நபியாக இருந்தாங்க. ஹிக்மத் ஞானத்தை அல்லாஹ் கொடுத்துருந்தான். அப்போ எப்படி ஹிக்மத் ஞானம் அந்த சூறாவில் அழகாக வரும். என்ன செய்கிறாங்க, இவருக்கு முன்னிருந்த பாதுஷா அரசர் அந்த அஜீஸ் என்பவர் ஒரு கனவு பார்க்குகின்றார். அந்த கனவிலே அவர் ஒரு காட்சியை காணுகின்றார். அதற்கு விளக்கம் தேடி பலரிடத்தில் கேட்கும் பொழுது யாராலும் சொல்ல முடியவில்லை. அதற்கு நபியினா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அழகிய விளக்கம் கொடுத்தார்கள். 7 ஆண்டுகள் மிக கடுமையான மழையின்மை, மிக மோசமான நிலை ஏற்படும், வறட்சி ஏற்பட்டு போய் விளைச்சலே இல்லாமல் போகும். அதற்கு முந்தைய 7 ஆண்டுகள் சிறப்பாக இருக்கும். 7 ஆண்டுகள் சிறப்பாக இருக்கும், நல்ல மழை பெய்யும், நல்ல விளைச்சல் இருக்கும். அடுத்த 7 ஆண்டுகள் ரொம்ப மோசமான காலம் வரப்போகுது என்று சொன்ன இந்த செய்தியின் அடிப்படையிலே அந்த 7 ஆண்டுகள் விளைந்த விளைச்சல்களை நல்ல விதமாக சேமிப்பு செய்ய உத்தரவும் கொடுத்தார்கள். அதற்கு ஐடியா கொடுக்குறாங்க. அதன் பிரகாரம் அடுத்து வரக்கூடிய பஞ்சகாலம் 7 ஆண்டுகள் அண்டை அயலாக பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் இவர்கள் உணவளிக்கக்கூடிய, ரேஷன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இவருடைய புத்தி சாதுரியம் அல்லாஹ் கொடுத்தது. இதை வைத்து அவர்கள் அந்த கனவுக்கு விளக்கத்தை சொல்லியிருந்தார்கள். ஹைர், இப்படியெல்லாம் அவர்களுக்கு தனி சிறப்பு இருக்குகின்றது. அந்த நபியினா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள்தான் தங்களுடைய மரண வேளையிலே அரசராக இருக்குகின்றார்கள். ஆட்சி அதிகாரம் எல்லா மரியாதையும் நபிமார்களுடைய வரிசையில் வந்தவர்கள், இவர்களும் நபியாக இருக்குகின்றார்கள். அப்போ மரணம் வரும் நெருக்கத்திலே அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆவை தான் அல்லாஹ் அந்த சூரத்துல் யூசுஃபில் சொல்லி காட்டுறான். என்ன சொல்கிறாங்க? துஆ கேட்குறாங்க, அல்லாஹ்ட்ட கெஞ்சி கேட்குறாங்க, ரப்பி யா அல்லாஹ் கது ஆத்தைத்தனி மினல் முல்கி, எனக்கு சிறந்த அரசாட்சியை கொடுத்தாய், அரசராக்கினாய், எனக்கு சிறந்த அரசாட்சி மன்னராக்கினாய். அது மட்டுமல்ல, அது அல்லம் தனி மின் தஅவீலில் அஹாதீஸ், இந்த கனவுகளுக்கு விளக்கம் சொல்லி ஹிக்மத்தான முறையில் அதை தவிர்த்து கொள்ள, அதன் பிரகாரம் நடந்து கொள்வதற்கான ஞானத்தையும் எனக்கு நீ கொடுத்தாய். ஃபாத்திர ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களை பூமியெல்லாம் படைத்தாளக்கூடிய ரப்பே, எனக்கு என்னுடைய அந்த பாரம்பரியம், நபியுடைய பாரம்பரியம் பெருசல்ல, நீ கொடுத்த ஆட்சி அதிகாரம் பெருசல்ல, நீ கொடுத்த ஹிக்மத் ஞானம் எல்லாம் எனக்கு பெருசல்ல, நான் உன்னிடத்திலே கேட்பதெல்லாம் தவஃபனி முஸ்லிமன், என்னுடைய இறுதி முடிவு நான் முஸ்லீமாக நான் மௌத்தாக வேண்டும், நான் ஒரு முஸ்லீமாக மௌத்தாகி வல்ஹிக்னி பிஸ் சாலிஹீன், நல்லடியார்களோடு சாலிஹீன்களோடு நான் என்னை சேர்க்கப்பட வேண்டும், சொர்க்கத்திற்கு நான் ஆளாக வேண்டும் யா அல்லாஹ், இதை நீ எனக்கு தா என்பதாக சொல்லி நபியினா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவினை அந்த சூறாவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லி காட்டுறாங்க. அப்போ நபிமார்களும் விளக்கல்ல. அப்போ ஒரு உண்மையான வெற்றி, நல்ல முடிவு என்பது அந்த கடைசி நேரத்தில் அல்லாஹ் ஈமானோடு ஒருவரை எடுத்து செல்வதுதான் வெற்றி, உயர்வு, சிறப்பாக இருக்கின்றது. இன்று உலகத்திலே மனிதர்கள் வெற்றியாக உயர்வாக நிறைய விஷயங்களை பார்க்குறோம். உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடியவர்கள் அந்த துறையிலே மேம்பட வேண்டும். ஒரு வியாபாரி இருக்கிறார்னு சொன்னால் அந்த வியாபாரத்தில் மேம்பட்டு மேலே போய் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக மாறி இந்த இந்தியாவில் மட்டுமில்லை உலகமெல்லாம் இந்த வியாபாரம் பெருகணும் என்று அதில் அவர் முந்திக்கிட்டு போகிறார். அதே மாதிரி ஒரு விளையாட்டு வீரர் என்று சொன்னால் அந்த விளையாட்டில் பேர் வாங்கி சாம்பியன் ஆகணும்னு ஆசைப்படுறார். ஒரு அரசியல்வாதின்னு சொன்னால் அதில் முந்தி போய் நம்ம பெரிய பதவியில் உட்கார ஆசைப்படுறார். படிக்கிற பிள்ளை என்ன செய்யாது, அதை படிக்கணும், இதை படிக்கணும், படித்தோம்னா அந்த இடத்துக்கு போகலாம் என்பதாக அந்த பதவிகள் பட்டங்கள் என்னென்னமோ இருக்குது உலகத்தில்.
அப்போ ஒவ்வொரு துறையிலும் ஈடுபடக்கூடியவர்கள் அந்த துறையில் மேம்பட்டு அதில் அவர்கள் அந்த உயர்ந்த அந்தஸ்தை அடையும் பொழுது அவர்களுக்கென்று சில பட்ட பெயர்களெல்லாம் சொல்வார்கள். சாம்பியன்னு சொல்கிறாங்க. அவருக்கு புரஸ்கார்கள், பட்டங்கள், பதக்கங்கள் எல்லாம் வழங்கப்படும். அவர்களை மக்கள் பார்த்து என்ன சொல்லுவாங்க, அவர் என்னப்பா நல்ல அறிவாளி, அவர் நல்ல சிந்தனையாளர், மிகப்பெரிய நுண்ணறிவு உள்ளவர் என்பதாகவெல்லாம் ஒரு துறையில் மேம்பட்டு போய்விட்டால் அவர்களை மக்கள் பல பெயர்களை சொல்லி புகழ்வது உண்டு. அதே நேரத்தில் இந்த புகழ்ச்சி இந்த உலகத்தில் என்ன உயர்வை அடைந்து எவ்வளோ அந்தஸ்துக்கு போனாலும் கூட அல்லாஹு தஆலா அவன் யாரை அறிவாளின்னு சொல்கிறான், யாரை பார்த்து புத்திசாலின்னு சொல்கிறான், யாரை பார்த்து நுண்ணறிவாளன் என்பதாக யாரை பார்த்து சொல்கிறான். இந்த உலகத்துடைய பட்டம் பதவியில் இந்த பெரிய பதவிக்கு போயிட்டார், பட்டத்தை வாங்கிட்டார், இவர்களையெல்லாம் நுண்ணறிவாள் அல்லாஹ் சொல்ல இல்லை. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தி குர்ஆனுடைய அது ஆராய்ச்சியின் அடிப்படையில், குர்ஆனுடைய ஹதீஸின் அடிப்படையில், ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அந்த அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பட்டம், அல்லாஹ்னு பட்டம் கொடுக்குறான். சிலரை பார்த்து என்ன சொல்கிறான், அல் கையிஸ் அப்படிங்கிறான். அப்படிங்க அல் கையிஸ். கையிஸ் என்று சொன்னால் அறிஞன், நுண்ணறிவாளன், மேம்பட்டவன், ஆராய்ச்சியாளன், எவ்வளோ எத்தனையோ சொல்கிறோம் இந்த உயர்ந்த பட்டத்துக்கு. ஆனால் அந்த கையிஸ் என்றதுக்கு பார்த்தீங்களா, மிக உயர்ந்த அறிவு, ஞானம், ஹிக்மத் உள்ளவனுக்கு கையிஸ்னு பேர். அந்த கையிஸ் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்கிறது, அல் கையிசு, சிறந்த அறிவாளி, சிறந்த புத்திமான், நுண்ணறிவாளன் யார் என்று சொன்னால் மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பாதல் மௌத். யார் தன்னை அறிந்தானோ, நான் யார், எப்படி இருந்தேன், எங்கேருந்து வந்தேன், என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், நிலைமைக்கு என்ன, நாளைக்கு நிலைமை என்ன ஆகும், மௌத்துக்கு பிறகு நான் என்ன ஆகுவேன், என் கபருடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்ற அந்த சிந்தனையோடு வாழ்ந்து அந்த நீளமான மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி இந்த உலகத்திலே தயாரிப்புகள் செய்கிறான் பார்த்தீங்களா, முயற்சிகள், இவன்தான் கையிஸ். இந்த உலகத்தினுடைய பதவிக்காக, பட்டத்துக்காக, ஜாபுக்காக வேண்டி உழைத்தவர்கள் எல்லாம் இந்த உலகோடு முடிஞ்சு போயிடும். அவர்களுக்கெல்லாம் அறிவாளி என்பதாக சொல்ல இல்லை மார்க்கம். மார்க்கம் சொல்லுவது யாரை? யார் ஈமானோடு மூத்தாயிட்டாங்களோ, ஈமானோடு மரணம் அடைந்து அதன் அடிப்படையிலே மறுமையில் சிறந்த அந்த அல்லாஹ்வுடைய அன்புக்கும் அருளுக்கும் ஆளாகிறாங்க இல்லையா, அதற்கான அமல்களை யாரெல்லாம் செய்து கொண்டிருப்பார் அல்லவா, அவருக்கு பெயர் தான் கையிஸ்ன்னு சொன்னாங்க, அறிவாளின்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா அப்பேற்பட்ட அந்த அறிவாளிகளான கையிசுகளாக நம்ம எல்லாத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இப்போ என்னன்னு கேட்டால், இன்றைக்கி மக்கள் நிலைமை என்னவாக இருக்குதுன்னு கேட்டால், மூமின்கள் ஏதோ நான் செஞ்சு விட்ட சில அமல்களை வச்சுக்கிட்டு, நான் தான் ஜும்மாவுக்கு போகிறேன்ல, நான் தான் சுபுக்கு அசருக்கெல்லாம் போயிடுறேன்ல, உள்ளவருக்கு தான் போக முடியல, அதான் முடியல என்பதாக ஏதோ தான் செய்த அமல்களை இவராகவே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து, நான் பரவாயில்லை, நான் இந்த அமலெல்லாம் செய்கிறேன் என்பதாக இவராக பார்த்து, நான் நல்லபடியாக முஸ்லீமாக தான் வாழ்கிறேன் என்பதாக இவராக நினச்சிக்கிறார். அப்படி ரொம்ப பேர் இருக்கிறோம், நம்ம அப்படிலாம் நினைக்கிறோம். ஆனால் இது போதுமானு கேட்டால் போதாது. ஏன்னு கேட்டால், சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறோம், ஈமானோடு மரணம் வரணும்னு நம்ம ஆசைப்படுறோம், சொர்க்கம் நம்மளுக்கு வேணும்னு ஆசைப்படுறோம். சொர்க்கம் கிடைக்கணும்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு விலை இருக்கா இல்லையா? உலகத்தில் எல்லா பொருள்களையும் எல்லா காசுக்கும் வாங்கிட முடியாது. எல்லா பொருள்களுக்கும் ஒரே காசு பத்தாது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விலை இருக்குது, இருக்கா இல்லையா? காலையில் மார்க்கெட்டுக்கு போகிறாரு, தினமும் ஒரு கீரை கட்டுக்காரி கீரையை ஒரு நகைக்கடைக்கு முன்னால் வச்சுட்டு விற்கிறான்னு வச்சுக்குவோம். இவங்க லேட்டாக போயிட்டார், நகைக்கடை திறந்தாச்சு, கீரை விற்காமல் இருக்குது, அதுதான் காசு இருக்குது, கீரைக்கு வாங்கின காசு, இப்போ நகைக்கடை வாங்கிட்டு வந்துடுவோம். உள்ளே பூந்து நல்லா ஒரு 10 பொண்ணில் செயின் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு கீரை வாங்க போன காசில் நகை வாங்க முடியுமா? காசு தான் வச்சுருக்கார், பைசா தான் இருக்குது. ஆனால் எந்த பொருளை என்ன வாங்க முடியும், அவ்வளோ தான் வாங்க முடியும். அப்போ கொஞ்சோண்டு காசை வச்சுக்கிட்டு நான் பட்டு வாங்க போகிறேன், நான் நகை வாங்க போகிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு சாதாரண மளிகை கடைக்கு சின்ன காசு எடுத்துகிட்டு போகிறவரில் போக முடியாது.
அதுக்குன்னு போகணும்னா அதுக்கு ஒரு காசு எடுத்துகிட்டு போகணும், அதுக்குன்னு ஒரு பொருள் தேவைப்படுது, அதை எடுத்துகிட்டு போனால் தான் அந்த கடைக்கு போக முடியும். இல்லை என்று சொன்னாக்க மரியாதை இல்லை, இங்கே ஒரு கடைக்கு 10 வருஷம் விட்டுருவான். நீ என்ன எங்கே வந்த, என்ன காசு எடுத்துக்கிட்டு எங்கே வந்து என்ன வாங்க வந்தேன்னு கேட்பான் இல்லையா? அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு ஆசைப்படக்கூடிய நம்ம அந்த சொர்க்கத்துக்கு செல்லுவதற்குண்டான அளவுக்கு அமல் தெரியாமல் லேசாக கொடுத்துட மாட்டான். சொர்க்கம் என்பது லேசான இடமல்ல நாம் நினைப்பதே போன்று. எல்லாம் எனக்கு சொர்க்கத்தை கொடு நரகத்தை விட்டு பாதுகாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் பத்தாது, அதற்காக நம்ம அமல் செஞ்சாகணும். நாயகம் பெருமானார் சொன்னாங்க, சொர்க்கம் லேசாக நினச்சிக்கிட்டீங்களா? மௌலியு வஸ்தின் ஃபில் மௌலியு சவுத்தின் ஃபில் ஜன்னா, ஒரு சவுக்கு வைக்கக்கூடிய இடம் இருக்குகின்றது, ஹைரு துனியாவை மாஃபியா அப்படின்னா. இப்போ ஒட்டகம் ஓட்டுறவன் சவுக்கு கவுரு வச்சுருப்பான், சவுக்கால் அடிக்கிட்டு ஒட்டகம் ஓட்டுறதுக்காக வேண்டிய மாடு ஓட்டுறதுக்கு சாட்டெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா? அப்போது சல்லால்சன் சொன்னாங்க, ஒரு சாட்டை வைக்கப்படக்கூடிய அளவுக்குண்டான சொர்க்கத்தினுடைய இடம். ஒரு சாட்டை வைக்க எவ்வளோ இடம் வேணுந்தோம், சும்மா கொஞ்சம் இடம் போதும் வச்சிடலாம். அந்த ஒரு சாட்டை வைக்கப்படக்கூடிய அளவுக்குண்டான சொர்க்கத்துடைய இடம் இருக்குகின்றது. ஹைரும் மின துன்யா வ மாஃபியா, இந்த உலகில் உண்டான எல்லா வஸ்துக்களை கொடுத்தாலும் கூட அந்த ஒரு இடத்திற்கு ஈடாகாது, விலைக்கு ஒப்பாகாது என்பதாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அவர்கள். அப்போ சின்ன அமல்களை வச்சுக்கிட்டு நான் ஈமானோட மூத்தா போயிடணும், நான் எப்படி வேணால் நான் அமல் செய்வேன் என்பதாக சொல்லி வாழ முடியாது. அப்போ ஸல்லல்லாஹு அன்னைக்கு சேர்த்து சொன்னாங்க, அல் ஆஜிசு, அறிவாளி என்று சொன்னால் யார்? அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத், நல்ல அறிவாளி என்பவன் தன்னுடைய நஃப்ஸை சிந்தித்து தன்னை உணர்ந்து தன்னுடைய மரண நேரத்தில் கலிமா வர வேண்டுமே என்ற நல்ல அமல்களை செய்து மறுமையில் அதை சிந்தித்து செயல்படக்கூடியவன் சிறந்தவன். அப்படி சேர்த்து சொன்னாங்க, வல் ஆஜிசு, அறிவிலி, முட்டாள் யார் தெரியுமா? மனித்தபா ஹவாஹா ஒத்த மன்னா அலல்லா, மனசுக்கு போன மாதிரி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது, மனசு எதையெல்லாம் விரும்புதோ அங்கெல்லாம் போகிறது, அங்கெல்லாம் செய்கிறது, எதையெல்லாம் செய்யக்கூடாது நல்லா சொன்னோன்னா ஹராம் ஹலால் எதையும் பார்க்கறது இல்லை. இஷ்டப்படி வாழ்ந்துவிட்டு அல்லாஹ் இருக்கிறான் பார்த்துக்குவான், அல்லாஹ் நம்மளை பார்த்துக்குவான், அல்லாஹ் கவனிச்சுக்குவான், அல்லாஹ் மன்னிப்பான் என்று அல்லாஹ் மேலே பாரத்தை போட்டு விடுறது. நடக்கிறதெல்லாம் தப்பான வழி. நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன், எனக்கு நிச்சயமாக சொர்க்கம் கிடைக்கும் என்பதாக ஏதாகிலும் ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சுக்குவோம், அல்லாஹ் என்னை காப்பாற்றிக்குவான், நான் அந்த அமல் செஞ்சுருக்கிறேன்ல, நான் இந்த அமல் செஞ்சுருக்கிறேன்ல என்பதாக இவரை சமாதானப்படுத்திக் கொள்ளுகின்றார் அல்லவா? இவர் தான் சரியான முட்டாள். இவர் அப்படித்தான் வாழ்கிறாங்க. ஒரு உருது கவிஞர் சொல்லுவார், ஒரு ஹஜ்ரத்து போகிறாங்க, ஒருத்தவங்க குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டு போகிறான், முஸ்லீம் தான். அப்போது ஏன்பா இதெல்லாம் இஸ்லாத்தில் கூடுமா, இப்படி தப்பான காரியம்லாம் செய்றியே, அல்லாஹ்ட்ட போய் சேரணுமே, அல்லாஹ் அவனை கேட்பானே, நான் பதில் சொல்லுவேன் என்று கேட்கும் பொழுது அவன் ஒரு செய்தியை சொல்கிறானா, அது ஒரு கவிதையாக சொல்லி காட்டுவார். என்ன சொல்கிறாரு? லாயி ஹயாத் ஆயே ले चली क़ज़ा चले ना अपने खुशी से आए ना अपने खुशी से चले அப்படின்றான். நான் என்ன செய்வேன், நானாக உலகத்துக்கு வரணும் நல்லாட்ட கேட்டு கிடந்தேன், ஏன் இஷ்டத்துலேயே நான் வந்தேன், ஏதோ ஹயாத்து நல்லா ஒன்று எழுதி வச்சுருந்தான், அதை அனுப்பி விட்டான், வந்தேன், ஏதோ வாழ்கிறேன், அவன் எப்போ கூப்பிடுவானோ போய் சேர வேண்டியது தான். ஏன் குஷியாலே நான் வரல, என்னுடைய இஷ்டப்பட்டு நான் வரலை, ஏன் இஷ்டப்பட்டும் போகலை, இல்லை எனக்கு என்ன கிடக்குது அப்படின்னா. தமிழில் கூட சொல்லுவாங்க இல்லையா, வெந்ததை தின்றுபிட்டு வள்ளி நேரம் வரும்போது போகணுன்னு சொல்லிட்டு, வெந்ததை தின்றுட்டு விதி வந்தால் சாவுறது அப்படிம்பாங்க. அப்படி அல்ல இஸ்லாம், அது வல்ல முறை. அப்போ நாம் எதிர்பார்த்து வாழ்கிறோம், கலிமாவை எதிர்பார்க்குறோம், சுருக்கத்தை எதிர்பார்க்குறோம், அதற்கான தகுதி வேண்டும். ஏதோ சின்ன அமல்களை வச்சுக்கிட்டு பெரிய இடத்தை எதிர்பார்க்க முடியாது, சின்ன காசால் பெரிய பொருளை எதிர்பார்க்க முடியாது, விலை உயர்ந்த பொருளை. அந்த மாதிரி இதற்கு நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு செய்தி ஒன்று வரும். நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வழியாக போயிட்டுருக்கிறாங்க, அவங்க போகிற வழி முக்கியமான பாதை. அதில் ஒரு மரத்தடியில் ஒரு வயசான நபர், தன்னுடைய வயசில் எப்படி அமல் செஞ்சாரோ தெரியாது, ஆனால் இப்போ தாடி கிடியமாக வச்சுக்கிட்டு நல்ல கை கால்கள்லாம் ஓஞ்சி போச்சு, நடக்க முடியாது,
ரொம்ப பலகீனமாகிட்டார், மௌத்துக்கு நெருக்கமாக இருக்கிறார். அவர் அல்லாட்ட அழுது 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 துவா கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? யாரெல்லாம் என்னை மன்னிச்சிரு, யாரெல்லாம் என்னை மன்னிச்சிரு, எனக்கு சொர்க்கத்தை கொடு என்பதாக சொல்லி. ஆனால் நல்லா அங்கேயே தொழுகிறாரு, போகிறாரு, வராரு. இவங்க போகும்போதெல்லாம் பார்ப்பாங்க, துவா கேட்டுட்ருப்பார், தொழுதுட்ருப்பார். ரொம்ப பேரில் இறக்கம் வந்துடுச்சு. யாருக்கு? நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஒரு நாள் பார்த்தாங்க, கிட்ட போனாங்க. ஏன்பா? இல்லை நான் ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் நான் பயப்படுறேன், ரொம்ப பாவங்கள்லாம் செஞ்சுருக்கிறேன், அதுக்காக நான் தௌபா செய்கிறேன், அழுவுறேன், தொழுவுறேன், எனக்கு எல்லாம் சொர்க்கம் கொடுக்கணும், என் பாவத்தை எல்லாம் மன்னிக்கணுங்கிறதுக்காக நான் இப்போ ரொம்ப அல்லாட்ட ருஜு ஆகிட்டுருக்கிறேன்னு சொன்னோடனே மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கே இறக்கம் வந்துருச்சான். அல்லாட்ட கேட்டாங்க, யா அல்லா, இந்த ஆள் ரொம்ப பாவப்பட்ட ஆளாக இருக்கிறாரு, யாரெல்லாம் இவரை மன்னிச்சு விட்டுரு, இவருக்கு நீ சொர்க்கத்தை கொடுத்துரு, இவருடைய பாவங்களை மன்னித்து கபூல் செஞ்சுட்டு துவாவை கபூல் செஞ்சுக்கோ என்பதை சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்னான்னா, அல்ஹம்துலில்லாஹ், உங்கள் துவாவுக்காக வேண்டி இவர் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடுறேன், இவருக்கு நான் சொர்க்கத்தை கொடுத்துட்றேன் என்பதாக நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வாதா செஞ்சிடறான், வாக்கு கொடுத்துட்றான், வஹி அனுப்பிட்டான். அப்போ மூசா என்ன செய்கிறாங்க? அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். அப்போ ஒருவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் போது பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான் என்பதாக தாங்கள் போன வேலையை முடிச்சுட்டு சாயந்தரமாக வீட்டுக்கு திரும்புகிறாங்க. திரும்பி வரக்கூடிய வழியில் பார்த்தா அந்த மரத்தடியில் உட்காந்துக்கிட்டார் இல்லையா அந்த வணக்கசாலி ஆபிது, அவரை ஏதோ ஒரு காட்டு விலங்கு அடித்து அவரை துண்டு துண்டாக கறியாக ஆக்கி போட்டு கிடக்குது. அவர் என்ன செஞ்சிருச்சு? அடித்து போட்டு துண்டாக்கி எங்கே பார்த்தாலும் சதையாக கிடக்குது, ரத்தமும் சதையமாக கிடக்கிறாரு. தச்சு போயிட்டாங்க. எல்லாம் எனக்கு வாதா செஞ்சான், வாக்கு கொடுத்தான், இவர் பாவத்தை மன்னிக்கிறதாக, இவருக்கு சொர்க்கத்தை கொடுக்குறதாக எல்லாம் என்கிட்ட வாதா செஞ்சான். இப்போ இப்படி நிலைமை ஆயிடுச்சே, யா அல்லாஹ், இது என்ன? இது நீ சொன்னது ஒன்று நடக்குது, வேறு யாருக்குது என்று சொன்ன பொழுது வஹியா இருக்கிற அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொன்னானா, அவர் அமல்லாம் செஞ்சார் தான், தௌபாவும் செஞ்சார் தான், ஆனால் அவர் கேட்டாரில்லே ஒரு சொர்க்கம், எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடு, உயர்ந்த சொர்க்கத்தை தான்னு சொல்லிட்டு அந்த சொர்க்கத்துக்கு இவர் தகுதியாக ஆகணும், உங்கள் துவா கபூலாகி இவர் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னால் அதுக்கு தகுந்த அளவுக்கு அமல் இல்லை இவர்கிட்ட, அதுக்கு தகுந்த மாதிரி அமல் இல்லை. அதனால் அவருடைய இறுதி முடிவை இப்படி ஒரு ஏற்பாடு செய்து அதில் அவருக்கு நான் சபுரை கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் அவர் பொறுத்துக்கிட்டார். கதரை இல்லை, அடித்த உடனே சும்மா கடந்துட்டார். அப்போது அவருக்கு ஒரு சபுரை கொடுத்து இதன் மூலமாக அதை நான் சரி பண்ணிக்கிட்டேன். நான் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு பொறுத்து அமலில் பத்தாததுக்கு அதில் நான் செஞ்சு கொண்டேன், அமலாக எடுத்துக்கொள்ளுகின்றேன், அதை அவருடைய சபரை நான் அமலாக எடுத்துக்கிட்டேன் என்பதாக. ஆக சொர்க்கம் செல்லுவது லேஸ் அல்ல, அது மிக உயர்ந்த இடம், அதற்கு தகுந்தார் போன்ற தயாரிப்போடு தான் போக வேண்டும். சின்ன சின்ன அமல்களை செய்து கொண்டு எனக்கு சொர்க்கம் வேணும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வேணும் என்பதாக சொல்லி நாம் நமக்கு நாம சர்டிஃபிகேட் கொடுத்துக்க முடியாது. இதை அபு நவாஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு பெரியார், அல்லாஹ்வுடைய நேசர், தன்னுடைய மரண வேளையில் ஒரு முனாஜாத்தாக சொன்ன சில வார்த்தைகள், பிரபலமான கவிதைகள், உலமாக்கள் நிறைய படிப்பாங்க. அதை அவங்க சொல்கிறாங்க, வாழ்க்கையில் நிறைய தொழுதாங்க, அழுதாங்க. கடைசி நேரத்தில் அவர்கள் மரண நேரத்தில் அவர் அல்லாட்ட செய்யக்கூடிய அந்த துவா, அந்த வார்த்தை முனாஜாத்துன்னு சொல்கிற அல்லாட்ட போராடுற மாதிரி கேட்குறது, கெஞ்சி கேட்குறது. சொல்கிறாங்க, இலாஹி லஸ்துலில் ஃபிர்தௌஸி அஹ்லா வலா அக்வா அலா நாரில் ஜஹீமி, யா அல்லாஹ், அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு போகக்கூடிய அளவுக்கு நான் தகுதியானவனாக இல்லையே, எனக்கு அப்படி ஒரு அமல் இல்லையே, நான் என்ன செய்வேன்? அதே போன்று நரகத்தை தாங்கிக் கொள்ள எனக்கு சக்தியும் இல்லையே, நரகத்துக்கிட்ட கூட நான் போக முடியாது, இந்த சக்தியும் இல்லை, அதுக்கு அமலுக்கு செய்வதற்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு உண்டான அந்த தகுதியான அமலும் இல்லையே, யா அல்லாஹ், நான் என்ன செய்வேன்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, ஃபஹபுலி தௌபத்தன் வஃபிர் ஸுனூபி ஃபஇன்னக காஃபிருல் ஸுனூபில் அதீம், யா அல்லாஹ், உன்னுடைய அருளினால் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக, நிச்சயமாக நீ மன்னிப்பவன் என்பதாக சொல்லி என்னுடைய பாவத்தை மன்னித்துறா இல்லையா அல்லான்னு கேட்குறாங்க. அப்புறம் சொல்கிறாரு, ஸுனூபி மிஸ்ல அதாஉர் ரிமால், என்னுடைய பாவங்கள் எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இந்த உலகத்துடைய மண்ணை எண்ணிப்புலாம் அதை விட அதிகமாக நான் பாவம் செஞ்சிட்டேனே,
மண்ணுடைய எண்ணிக்கை அளவுக்கு அதைவிட அதிகமாக அதைவிட பாவம் செய்திருக்கின்றேன். ஃபஹபுலி தௌபத்தன் யா அதல் ஜலால், யா அல்லாஹ் என்னுடைய இந்த பாவத்துக்கெல்லாம் நீ பரிகாரமாக மன்னிச்சு விடுவாயாக. ஒவ்வொரு நாக்சன் ஃபீ குல்லி யௌம், ஒவ்வொரு நாளும் செல்லும் பொழுதெல்லாம் என்னுடைய வயதை குறைத்து கொண்டே போகின்றதவே, என் வயசு குறைஞ்சிக்கிட்டே போகுதே, நான் என்ன செய்வேன்? வசன்பி ஜாயிதுன் கைஃப எஹ்திமால், என்னுடைய வயசு குறைஞ்சிக்கிட்டே போகுது, ஆனால் என்னுடைய பாவ சுமைகள் ஒவ்வொரு நாளும் கூட்டிக்கிட்டே போகுது, நான் என்னை நினைத்து நான் என்ன செய்து கொள்ளுவேன்? யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவாயான்னு கேட்குறாரு. இலாஹி அபுதுக்கல் ஆசி அத்தாக்க, உன்னுடைய பாவி உன்னுடைய வாசலுக்கு வந்திருக்கின்றான். முகர்ரபம் பிஸ்னூபி வ கது தாக்க, உன்னிடத்திலே துவா செய்தவனாக கையேந்தியவனாக உன்னுடைய வாசலுக்கு நான் நெருங்கி வந்திருக்கின்றேன். யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. ஃபைன் தகஃபிர் ஃபன்த லிதாலிக்க அஹ்லுன், நீ என்னை மன்னித்தால் அதற்கு நீ தகுதியானவன் தான். வைன் தர்துது ஃபமை தர்ஜு இலா சிவாக்க, யா அல்லாஹ் நீ என்னை உன் வாசலை விட்டு விரட்டி விட்டால் எனக்கு வேறு போக்கிடம் எங்கு இருக்குகின்றது என்று அந்த கவிதை சொல்லி முடிக்கிறார். ஆக இந்த உலக வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கை முடியும் பொழுது கலிமாவோடு நிறைவேற வேண்டும், வாழ்க்கை முடிய வேண்டும் என்று நபிமார்கள் எல்லாம் ஆசைப்பட்டார்கள். அந்த ஆசை எல்லா கல்புகளிலும் இருக்குகின்றது. அந்த ஆசை நிறைவேறுவதற்கு நம்முடைய வாழ்க்கை சரியானதாக அமைய வேண்டும். சொர்க்கத்தின் மீது ஆசை இருக்குகின்றது. அந்த சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அளவிற்கு தகுதியான அமல்கள் இருக்க வேண்டும். சின்ன சின்ன அமல்களை வைத்துக்கொண்டு, சின்ன சின்ன காசுகளை வைத்துக்கொண்டு பெரிய பொருளுக்கு எப்படி ஆசைப்பட முடியாதோ அதுபோன்று எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நாம் வாழும் காலத்திலே அறிவாளிகளாக, பெருமானார் சொன்னது இப்போ அல் கையிஸ் அறிவாளி என்று சொன்னார்களே, மன் தான நப்சஹு ஆமில லிமா பாதல் மௌத், தன்னை உணர்ந்து மரணத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கைக்கென சங்கரித்து கொண்டார்களே அவர்கள் தான் அறிவாளிகள் என்பதாக சிலர் சொன்னார்கள் அல்லவா. அப்படிப்பட்ட நல் அறிவாளிகளாக அல்லாஹ்வால் போற்றப்படக்கூடிய சிறந்த நல்லடியார்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.